ஹாய் கைஸ், ப்ரைஸ் எல்லாம். இன்றைக்கி டே 2. இன்றைக்கி நம்ம மெமரைஸ் பண்ண போகிற வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. In English, take heed therefore that the light which is in thee be not darkness. இந்த வசனத்தில் ஏசப்பா நம்மளோட கண்ணை பற்றி பேசுகிறாரு. நம்மளோட கண்ணு தான் நம்ம சரீரத்திற்கான விளக்குன்னு சொல்கிறாரு. அந்த கண் தெளிவாக இருந்துச்சுன்னா சரீரம் முழுசும் வெளிச்சமாக இருக்கும். அதே அந்த கண் கெட்டதாக இருந்துச்சுன்னா நம்மளோட சரீரம் முழுசும் இருட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம நல்ல காரியங்களை பார்க்கணும். நல்ல காரியத்தை பார்க்கும்போது தான் நம்மளோட சிந்தனை நல்லதாக இருக்கும். இல்லைனா கெட்ட கெட்ட காரியங்களை பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனை எண்ணம் எல்லாமே மோசமாகி நம்மளோட சரீரம் முழுவதும் இருட்டாக மாறிடும். அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளும் அந்த வசனத்தை தியானித்து அதன்படி நடப்போம். இந்த வசனத்தை எல்லோரும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.